ஒவ்வொருத்தரோட வெற்றிக்கு பின்னாலேயும் ஒரு கதை இருக்கும். அந்த கதையில் உண்மையான உழைப்பு, உடையாத விசுவாசம், அங்கங்கே கொஞ்சம் துரோகம் அதெல்லாம் கலந்துருக்கும். அதையெல்லாம் சேர்ந்து ஒரு நாள் வரலாறாக மாறும். அப்படி ஒருத்தரோட வாழ்க்கையில் நடந்த கதையை தான் இங்கே நம்ம பதிவாக பார்க்க போகிறோம். பல வருடங்களாக மனசில் வச்ச கனவு நிஜமாக மாறின நாள். ரசிகனாக ஆரம்பித்த பாதை மக்கள் இயக்க பயணமாக மாறிச்சு. ரசிகனாக இருந்த அவர் சமூகத்திற்காக நிற்கும் ஒருவராக உயர்ந்தார். விஜய் மக்கள் இயக்கம் அவருக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்துச்சு. செய்த சேவை வீணாகவில்லை. அவரது உழைப்பு தளபதியின் கவனத்தை பெற்றது. அந்த ஒரு பாராட்டு அவரது பயணத்தில் புதிய அர்த்தம் கொடுத்தது. பாராட்டு என்பது ஒரு முடிவில்லை, அது அவருக்கு புதிய ஊக்கம். அந்த ஊக்கத்தோடு அவர் இன்னும் பல சமூக சேவைகளை தொடர்ந்து செஞ்சார். வேலூரில் அவர் பெயர் மக்கள் மத்தியில் வெகுவாக உயர்ந்தது. அவரது வாழ்க்கையில் புதிய அத்தியாயம் தளபதி ஆசீர்வாதத்துடன் தொடங்கியது. அதை தொடர்ந்து ஆதரவற்றோருக்கு உணவு கொடுப்பது, ஜல்லிக்கட்டு போராட்டம், கல்வி உதவின்னு தன்னோட சேவையை தொடர்ந்து செஞ்சிட்டே இருந்தார். அவரோட உழைப்புக்கு அங்கீகாரமாக வேலூர் மாவட்டத்தின் பொருளாளர் பதவியும் அவருக்கு கிடைச்சிது. கழகத்தோட செகண்ட் இன்னிங்ஸில் தொண்டரணி தலைவராக களமிறங்கினார். எந்த பதவி மாறினாலும் தன்னோட சேவையை நிறுத்தாமல் தன்னோட டீமோடு சேர்ந்து தொடர்ந்து பல சேவைகளை செஞ்சு கொண்டு இருந்தார். அன்னதானம், இரத்த தானம்னு செஞ்சுக்கிட்டு இருந்த இவர் ஒரு கட்டத்துக்கு மேலே பெரிய விஷயம் ஒன்று பண்ணார். அதுதான் உடல் உறுப்பு தானம். ஏப்ரல் 24, 2023 அவரோட பிறந்த நாளான அன்று வேலூர் அரசு மருத்துவமனையில் தன்னோட உடல் உறுப்பு தானத்துக்கான படிவத்தில் கையெழுத்து போட்டார். தமிழ்நாடே காத்துக்கிட்டு இருந்த அந்த நாள், தளபதி தலைவராக மாறின நாள். அதே நாளில் ஒரு ஆக்டிவ் சோஷியல் ஒர்க்கர், ஒரு ஆக்டிவ் பொலிட்டீஷியனாக மாறினார். தமிழக வெற்றி கழகம் வேலூர் மேற்கு மாவட்ட கழக இணை செயலாளர் சீனிவாசன். மாவட்டத்தில் அவருக்கு இருக்கிற செல்வாக்கையும் ஆள் பலத்தையும் பார்த்து பொறாமப்பட்ட ஒரு சிலர் அவரை கட்சியை விட்டு வெளியே அனுப்பலான்னு சில வேலைகளை செஞ்சாங்க. தேர்தல் நெருங்கும் நேரத்தில் கட்சியோட சில